ஹலோ எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு டச்சப் பண்ணிட்டு வரலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் மல்டிப்ளேயர் அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சுருந்தோம், ஓகேவா? அந்த கிளாஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மல்டிப்ளை அப்படிங்கிற மெத்தடு உள்ளே பாஸ் பண்ணியிருக்க பராமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பராமீட்டர் இருக்குது. அதோட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா இன்ட்டு. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 2 பராமீட்டர் இருக்குது, அதோட டேட்டா டைப்பும் இன்ட்டு. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 3 பராமீட்டர் இருக்குது, இதோட டேட்டா டைப் இன்ட்டு. ஸோ இதை பார்க்குறப்ப கிட்டத்தட்ட மெத்தட் எல்லாமே சேம், மெத்தட் நேம் சேமு, உள்ள பாஸ் பண்ணியிருக்க ஆர்குமெண்ட்ஸோட டேட்டா டைப் சேமு. பட் எதில் டிஃப்ரென்ஸ் வருதுன்னா அந்த நம்பர் ஆஃப் பராமீட்டர்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒன்றில் 1, இன்னொன்று 2, இன்னொன்று 3. ஸோ இதை பார்க்குறப்ப உங்களுக்கு என்னன்னா திரும்ப திரும்ப வந்த கூட வந்துட்டு இருக்கு. அதுபோக உள்ள நடக்கிற இம்ப்ளிமெண்டேஷனும் ஆல்மோஸ்ட் சேம். மீன்ஸ் அந்த ஆப்ரேஷன் எல்லாமே என்ன பண்ணுது, மல்டிப்ளை தான் ஆப்ரேஷன் தான் பண்ணுது. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம எனி நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வந்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியும், மல்டிப்ளை பண்றதுக்கு லாஜிக் நமக்கு எழுத தெரியும். ஸோ இந்த லாஜிக்கை நம்மளால மாற்ற முடியும். அப்போ இது திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கா. ஸோ இந்த மாதிரி திரும்ப திரும்ப ரிப்பீட்டே ஆகிட்டே இருக்க கூட என்ன பண்ணுன்னா என்ன பேர் சொல்லுவாங்கன்னா பாய்லர் பிளேட் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம ஓவர் கம் பண்ணணும். ஓவர் கம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு என்ன தோணுதுன்னா மல்டிப்ளை அப்படிங்கிற மெத்தடை அந்த ஆப்ஜெக்ட் வந்து கால் பண்ணுது, ஓகேவா? கால் பண்ணுறப்ப சம்டைம்ஸ் வந்து நம்பர், அதாவது ஆர்குமெண்ட்டே 0 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுது, ஒரு ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ணாமல் இருக்கு. அடுத்த தடவை கால் பண்ணுறப்போ 1 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுது, அடுத்த தடவை பண்ணும்போது 4 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுது. இப்படி எனி நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸை எனக்கு பாஸ் பண்ணணும். ஸோ அப்படி பாஸ் பண்ணுறதுக்கு ஏத்தாப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறோம். ஸோ அதுக்கு என்ன நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் ஆர்க்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் டைப் நமக்கு ஹெல்ப் பண்ணுது, ஒரு வேரியபிள். என்னன்னா it allows a method to accept 0 or more arguments of the same data type. சேம் டேட்டா டைப் உள்ள வேரியபிளை நமக்கு அக்செப்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா ஜாவா 5, அதாவது 1.5ல பண்ணாங்க. ஸோ அதுக்குரிய சிண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டைப், மெத்தட் நேம், இண்டீஜர், அடுத்து பார்த்தீங்கன்னா 3 டாட் வச்சுக்கோங்க, அடுத்து வேரியபிளோட நேம். இந்த 3 டாட் தான் எதை ரெஃபர் பண்ணுதுன்னா வேர் ஆர்குமெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுது. இந்த டாட்டானா இன்டர்னலா இதுக்கு என்ன மீனிங்னா உங்களுக்கு வந்து அரேவா உள்ள ஸ்டோர் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா, இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணி மறுபடியும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அரேவா தான் உள்ள இந்த டேட்டா டைப், இந்த 3 டாட்டு போல இப்படி இருக்கிறதா மீனிங், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இது பண்ணிக்கலாம், இது ஒரு ப்ரோக்ராம் வழியா எப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அரேவா எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நானும் ஏற்கனவே ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். மல்டிப்ளேயர் வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த மெத்தடை வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பண்ணலாம். ஒன்றும் இல்லை, அது வந்து ஒழுங்கா ரெக்கார்ட் ஆகலை, ஸ்க்ரீன் வந்து பிளாக் அடிச்சிருச்சு, அதனால மறுபடியும் இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணது தான். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து என்ன பண்ண போறோம்ப்பா, இன்டீஜர் வாய்டு இந்த மெத்தட் தானே எனக்கு வேணும் சார். இன்டீஜர் வாய்டு எதுக்கு, அதான் சொல்லுங்க சார். இன்டீஜர் வாய்டு சேர்ந்து வருமா, சரி சேர்ந்து வருதா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணுங்க, டவுட் இருந்தா. இப்போ நான் வந்து மெத்தட் நேம் வச்சுக்கிறேன், மல்டிப்ளை அப்படிங்கிற ஒரு மெத்தட் வச்சாச்சு. டேட்டா டைப் வந்து இன்டீஜர். அடுத்து என்னப்பா பண்ணணும், 3 டாட். அடுத்து என்னப்பா பண்ணணும், ஆர்குமெண்ட்ஸ். இங்கே ஓகே, ஆர்குமெண்ட் போல நம்பர்ஸ்னு வைக்கலாம் பேரு, நம்பர்ஸ். ஓகே, உள்ள எனக்கு கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம என்ன மல்டிப்ளை பண்ண போகிறோம், அதுக்கேற்ற லாஜிக் எழுதணும். ஸோ லாஜிக் எழுதிடலாம், ஃபார் லூப் வச்சு, என்ஹென்ஸ் ஃபார் லூப் வச்சு எழுதலாம். ஸோ என்ஹென்ஸ் ஃபார் லூப் வச்சு எழுதுறதுக்கு முன்னாடி ரெண்டுமே கூட சொல்லிடுறேன் நான். இன்டீஜர் i ஈக்குவல் டு 0, i லெஸ் தன் ஆர், எனக்கு லென்த் வேணும்ல, அரையில லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னப்பா மீனிங், ஏன்னா இது என்னவா ஒர்க் ஆகுது, அரேவா தான் இன்டர்னலாக ஒர்க் ஆகுது. அப்போ நம்பர்ஸ் டாட் லென்த் அப்படிங்கிற ஃபீல்டை கால் பண்ணிக்கலாம். தென் i பிளஸ் பிளஸ். ஓகே, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன்ல எனக்கு வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இல்லையா, இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், சாரி மல்டிப்ளை பண்ணணும்.
மல்டிப்ளை பண்ணணும்னா நான் என்ன பண்ணுறேன்னா லோக்கல் வேரியபிள் ஒன்று இன்ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். லோக்கல் வேரியபிளில் இன்டீஜர் என்ன பண்ணிட்டுக்கலாம், அவுட்புட் அப்படின்னு வச்சுக்கலாமா பேர், அவுட்புட். நான் வந்து 1 அப்படிங்கிற நம்பரை இன்ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துக்கு நம்பர்ஸ் வரும் அப்படி தானே. இப்போ நம்பர்ஸில் ஃபஸ்ட் எனக்கு எது கூட போடலாம், இந்த அவுட்புட் கூட எனக்கு நம்பர்ஸ், அதாவது அரேயில் ஃபஸ்ட்டு வரப்போகிற அரேவை எனக்கு மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, எது அவுட்புட்டில் மல்டிப்ளை பண்ணிட்டு எங்கே ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயா ஸ்டோர் பண்ணணும், அவுட்புட்லேயே ஸ்டோர் பண்ணிடலாம். இந்த இடத்துல செமிகோலன். என்ன ஆயிடுச்சு, ஏன் எரர் த்ரோ பண்ணுது, எதுவும் தப்பாயிடுச்சா? ஃபீல்டு நம்பர்ஸா இந்த இடத்துல, சரி டாட்னு வச்சிட்டேனா, ஸ்டார். ஓகே, மல்டிப்ளை பண்ணலாம்ல. ஓகே, இன்னும் வேற என்ன பண்ணணும், இப்போ எனக்கு மெத்தடை கால் பண்ணும்போது உள்ள எதுவுமே கால் பண்ணல, which means இந்த இடத்துல நம்ம வந்து ரிட்டர்ன் அவுட்புட்டை கால் பண்ணிடலாம். ஓகே, ரிட்டர்ன் அவுட்புட். ஓகே, இப்போ இந்த மெத்தடை நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம், அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஃபர்தர் லாஜிக் சொல்லலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம், இல்லைன்னு இங்கே கடியாக இருக்கும். ஆப்ஜெக்ட் டாட் ஏற்கனவே ஒர்க் பண்ணி தானே வச்சுருந்தோம், அப்புறம் எப்படி ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? ஏற்கனவே இம்ப்ளிமெண்ட் பண்ணது வேறு மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணேன், இப்போ பண்ணியிருக்கிறது வேறு. சரி, ஃபஸ்ட்டு எடுத்து நல் வேல்யூ கொடுப்போம், நான் எப்படி மல்டிப்ளை பண்ணுறேன், 1 இன்ட்டு நல் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது ரீட் ஆகும், ரீட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இது பண்ணும். இதை வந்து எனக்கு மல்டிப்ளை என்ன ரிட்டர்ன் பண்ணுவான்னா இன்டிஜர் அப்படி தான் ரிட்டர்ன் பண்ணுவான். நான் டேரெக்டாக பிரிண்ட் பண்ண சொல்லிடுறேன், எதையும் ரீயூஸ் பண்ணலை. அப்போ நான் இந்த லைனை மட்டும் கட் பண்ணி இப்போ 1 இன்ட்டு நல் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, ரன்எஸ் ஜாவா ப்ரோக்ராம் நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணிடுச்சு. நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் அப்படின்னா என்னன்னா, இங்கே பாருங்க, கேனாட் ரீட் த அரே லென்த் பிகாஸ் நம்பர் இஸ் நல். எப்பெல்லாம் நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் நல் அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும், அப்போ போயிட்டு நீ லென்த் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணின்னு வைங்கி, நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணிடும். அறையில் வரும், ஸ்ட்ரிங்லையும் வரும். ஏதாவது நல்வேல்யூக்கு நீ லென்த் கண்டுபிடிக்க ட்ரை பண்ற அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு என்ன வரும், நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணும். அதாவது எந்த இடத்துல த்ரோ பண்ணுச்சுன்னா இங்கே தான் த்ரோ பண்ணுச்சு, இந்த லைன் வரப்ப ஜாவா 8ன்னு கேட்டுதான், ஸோ 8th லைனில் த்ரோ பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ நல்வேல்யூவை இப்போ அதாவது நல்வேல்யூ பாஸ் பண்ணலாம் உள்ள, இங்கே பிரச்சனை இல்லை, நம்ம கொடுத்துருக்கோம்ல இம்ப்ளிமெண்டேஷன், ஸோ அது நல்வேல்யூ அக்செப்ட் பண்ணாது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்வேல்யூ வந்தாலும் தென் அடுத்து பார்ப்போம், இது வந்து ஜீரோ கொடுத்து பார்க்கலாம். சாரி, எதுவுமே பாஸ் பண்ணல, எதுவுமே பாஸ் பண்ணாதப்ப என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் எதுவுமே பாஸ் பண்ணல, 1ன்னு பிரிண்ட் ஆகுது. இதுவும் நமக்கு லாஜிக்கெலாம் என்ன இல்லை, நல்லா இல்லை. ஸோ உங்களுக்கு வேற யாருக்கு எதுக்கு யூஸ் ஆகுங்கிறது தெரிஞ்சிருக்கும். பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நல் பாஸ் பண்ணோம் ஒரு நம்பர், இப்போ எதுவுமே பாஸ் பண்ணலை. இதுக்குன்னா நம்ம போன தடவை என்ன பண்ணிட்டு இருந்தோம், எவ்ரி டைம் வந்து ஒவ்வொரு மெத்தட் கிரியேட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பாருங்க, ஒரே மெத்தடுக்குள்ள இந்த வேலையெல்லாம் நடக்குது. ஸோ இந்த லாஜிக்கை எப்படி சரி பண்றது, நீங்க சரி பண்ணிக்கிறீங்களா? என்ன பண்ணலாம், சரி நானே பண்ணிடுவா. இப்போ இஃப் கண்டிஷன்ல நான் என்ன பண்றேன்னா, நான் இப்போ என்ன பண்றேன்னா, எனக்கு எப்படி இந்த நம்பர் ஸ்டார்ட் லென்த்தை ரீயூஸ் பண்ண தான் போறேன், இன்னொரு யூஸ் பண்ணும். அதனால எவ்ரி டைம் பண்றது போல இந்த இடத்துல லென்த் என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா இன்டீஜர் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இன்ட்டு சைஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த இடத்துல நான் மொத்தம் என்ன பண்ணிடுறேன், சைஸையே பாஸ் பண்ணிடுறேன். ஓகே, சரியா போச்சு. இப்போ சைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் தென் ஜீரோவா இருக்கணும். என்ன இருக்கணும், கிரேட்டர் தென் ஜீரோவா இருக்கணும். ஓகே,
இஃப் ஆட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்து எல்ஸில் நம்ம யூசருக்கு தான் சொல்லணும்ல. என்னப்பா சொல்லணும்? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன்ல 0 ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஆர்குமெண்ட்ஸ் பிரிண்ட் ஆகலை. 0 ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்கிறப்ப எனக்கு இந்த மாதிரி தனித்தனி பிளாக் ஆயிடுச்சு. இப்போ வந்து இது ஒரு பிளாக்கு. ஸோ இதுக்குரிய ரிட்டர்ன் நான் பண்ணிட்டேன். எப்போ இந்த பிளாக் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுறப்ப, ஓகே, இந்த பிளாக் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுறப்ப எனக்கு ரிட்டர்ன் ஏதாவது ஒரு இன்டிஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அவுட்புட்டே ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஒருவேளை அது ஃபெயில்ட் ஆகி எனக்கு இது ரன் ஆகுதுன்னா இங்கேயும் எனக்கு என்ன வேணும்? ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வேணும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா இங்கேயும் ரிட்டர்ன் என்ன பண்ண போகிறேன்? ரிட்டர்ன் அவுட்புட்லாம் கொடுக்கல. ரிட்டர்ன் 0 அப்படின்னு கொடுத்துடலாம். 0 வந்துச்சுன்னா 0 ஆர்குமெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னுமே ஏதோ ஒரு கேர்லி பிளேசஸ் எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா? ஸோ ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது. Ctrl+C Ctrl+I இப்போ கண்டுபிடிச்சிடலாம். இவன் அதிகமாக இருக்கானா? ஓகே, இப்போ கோடு உங்களுக்கு தெரியுதுல்ல? இதுதான் கம்ப்ளீட் கோடு. இந்த லாஜிக்கு நம்ம தான் எழுதணும். அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஜிக்கில் எழுதிட்டு நம்ம தான் பழகணும். ஹேண்ட்ஸ் ஆன் பண்ண தான் நமக்கு தெரியும். இப்போ இதெல்லாம் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம சொல்லிட்டு இருக்கிறது, ஃபார் லூப் வச்சு பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் இதோடய நான் முடிச்சிருக்கலாம். சரி, மறுபடியும் பரவாயில்ல. நான் என்ன பண்ணுறேன்னா ஆப்ஜெக்ட் டாட் மல்டிபிள். இப்போ எனக்கு ரன் பண்ணுறப்ப என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போமா? என்ன பிரிண்ட் ஆகும்? கெஸ் பண்ணிட்டீங்களா? 0 ஆர்குமெண்ட்ஸ், விச் மீன்ஸ் என்ன ஆயிடுச்சு? இது ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிடுச்சு. தென் 0 ரிட்டர்ன் பண்ணும்ல, அந்த 0வையும் பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டைம் நான் என்ன பண்ணுறேன்னா ஆப்ஜெக்ட் இதையும் டைரெக்டாகவே பிரிண்ட் பண்ணலாம். நான் ரீயூஸ் பண்ணலாம், டைம் இல்லை. இன்னும் கொஞ்சம் இதில் கதை சொல்ல வேண்டியது இருக்குது. ஆப்ஜெக்ட் டாட் மல்டிப்ளை அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணுறோம். கால் பண்ணிட்டு இப்போ 2 5 அப்படிங்கிற நம்பருக்கு வரும். இப்போ எனக்கு என்ன பண்ணணும்? 10 அப்படிங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகணும். ஐயோ, 0 ஆர்குமெண்ட்ஸ், அதுவும் ஓகே. இது வந்து இதுக்குரியதுப்பா. சரி, இவன் தூக்கிடலாம். நீங்கள் வாட்டி கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, ஏன்னா அவனும் ரன் ஆகிட்டான்னு. ஓகே, 10 சரியா? ஓகே, என்ஹான்ஸ்டு ஃபார் லூப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணி பழகுங்க இப்போதைக்கு. ஏன்னா அதிகம் பண்ணோம்னா இன்னும் வீடியோ லென்த் அதிகமாகும். ஓகே, இதில் ஏதாவது இருக்க நோட்ஸ் வச்சு சொல்லிட்டு வந்துடலாம். வேறு ஆர்குமெண்ட்ஸ் இன்டர்னலி யூசஸ் இன் அரே டைப்பில் தான் உள்ளே இருக்குது. அதனால தான் லென்த் அப்படிங்கிற ஃபீல்டை நம்மளால் கால் பண்ண முடிஞ்சுச்சு. என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் இதான் சிண்டெக்ஸு. நீங்களே எழுத ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து பண்ணுங்கள். 0 ஆர்குமெண்ட்ஸ் உள்ள அலோவ் பண்ணும். இப்போ தான் சொன்னோம். வேரியபிள்ஸ் வித் நார்மல் பாராமீட்டர்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ரெண்டாவது இது என்னன்னா இந்த வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து கடைசி ஆர்குமெண்ட்டாக தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ரிங்கு நேம் இருக்கலாம். அதாவது எனி நம்பர் ஆஃப் வேரியபிள் இருக்கலாம், எனி டைப் ஆஃப் வேரியபிள். ஆனால் இது வந்து இந்த வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் வந்து கடைசியாக தான் இருக்கணும். இதுக்கு அடுத்து நீங்கள் ஒருவேளை நான் வேற ஒரு டேட்டா டைப்பில் நான் பண்ணுறேன், அதாவது வேற டேட்டா டைப் கிடையாது, இந்த மாதிரி பண்ணுறேன்னா எரர் த்ரோ பண்ணிடும். ஏன்னா என்ன எரர் த்ரோ பண்ணுதுன்னு பாருங்க. the variable argument type int of method multiply must be last parameter. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல கமெண்ட் பண்றேன். the variable argument type of int of the method multiply must be last parameter இருக்கணும். ஓகேவா? ஸோ அதை தான் அவங்க சொல்றாங்க. உள்ள நீங்க இதுக்கு முன்னாடி any number of arguments நீங்க பாஸ் பண்ணிக்கலாம். சாரி, any number of parameters. ஏன்னா இங்க சொல்றப்ப parameter, கால் பண்றப்ப argument. ஓகே, வேற வேற அதுக்கு அரேவே யூஸ் பண்ணிக்கலாம் தானே அப்படின்னு ஒரு டவுட் வரும். ரெண்டுல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அரேனா நீங்க எப்படி எழுதுவீங்க, வேற ஆர்குமெண்ட்ஸ்னா இந்த சிண்டெக்ஸ் எழுதுவீங்க. பட் ரெண்டையும் நம்ம கால் பண்ணும்போது டிஃப்ரெண்டாக கால் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள்
இங்கே அரேவை நம்ம கால் பண்ணும்போது இங்கேயே செஞ்சு காட்டுவோம். அப்போ தான் கலர் கலராக கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்ணுவோமா? இதுக்கு கீழே தான் கிரியேட் பண்ணணும். ஓகே, வாய்டுன்னு வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் ரிட்டர்னை பற்றி பேச விரும்பல. வேர் அதே பேரில் வச்சு பார்ப்போமா? மல்டி ப்ளை அதில் இன்ட்டு நம்பர்ஸ். ஸோ இப்போ இந்த மெத்தடுக்குள்ள நம்ம என்ன பண்ண போகிறோம்? என்னப்பா பண்ண போகிறோம்? அரேவை வாங்க போகிறோம். ஓகே, இந்த இடத்துல நேம்லாம் இப்போதைக்கு வேணாம். இதுவே நல்ல ஒரு எக்ஸாம்பிள். இன்டர்னலாக இது அரே மாதிரி தான் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்? மெத்தட் நேம் சேமாக இருக்கா? உள்ள பாஸ் பண்ணியிருக்கிறது இங்கே வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம். இங்கே அரே பாஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இருந்தாலும் டூப்ளிகேட் மெத்தட் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இதுவே போதுமே, இது இன்டர்னலாக அரேவாக தான் இருக்குங்கிறது. எனக்கு இந்த எரர் தான் த்ரோ பண்ணியிருக்கு கம்பைல் டைமில். டூப்ளிகேட் மெத்தட் மல்டிப்ளை, ஏன்னா ரெண்டும் என்னவா இருக்குது? அரேவாக தான் இருக்குது. சரி, ஓகே. நான் இந்த இடத்துல வேறு ஏதாவது டேட்டா டைப்பை கூட வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஏன்னா நம்ம ஜஸ்ட்டு உங்களுக்கு எப்படி வேல்யூவை கால் பண்ணணுங்கிறது தானே கதை. ஸோ ஃப்ளோட்டு அப்படிங்கிறோட வச்சுக்கலாம். இப்போ எனக்கு பிரச்சனை இருக்காது. இதுக்கு ஏதாவது இம்ப்ளிமெண்டேஷன் கொடுப்போமா? இந்த இடத்துல ஃபார் என்கென்ஸ் ஃபார் லூப்பில் ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் பண்ணிடலாம். ஸோ கோலன் ரைட் சைடு எதை இட்ரேட் பண்ண போகிறோமோ அது இங்கே வந்து நம்பர், ஒவ்வொரு நம்பராக எனக்கு அதோடைய காப்பி கிடைக்க போகுது. இதோடைய ரிட்டர்ன் டேட்டா டைப் வந்து இன்ட்டு. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன்ல நம்பர் அப்படின்னு சொல்லிடலாமா? ஏன் இந்த இடத்துல எரர் த்ரோ பண்ணுது? ஓகே ஓகே, ரிட்டர்ன் டைப் வந்து ஃப்ளோட்டில் நான் வச்சுருந்தேன். ஓகேயா, ஓகே. ஸோ இப்போ இந்த மெத்தடை நம்ம கால் பண்ணுவோமா? டேரெக்டாக கால் பண்ண வேணாம்னா, ஏன்னா அங்கே தான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் வச்சுருக்கோம்ல. ஸோ வாய்டு தானே, அதை எதையும் ரிட்டர்ன் பண்ண போகிறது கிடையாது. வாய்டை கொண்டு வந்து டேரெக்டாக பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணால் என்ன ஆகுன்னு பார்ப்போமா? வாய்டை தான் ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, ஆப்ஜெக்ட் மல்டிப்ளைல நான் ஃப்ளோட் நம்பரை ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ளோட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் 1.0f 2.0f இந்த மாதிரி இன்ட்டையா கால் பண்ணியிருக்கேன். நான் ஃப்ளோட்டை தானே கால் பண்ணோம். ஏன் எரர் த்ரோ பண்ணுது? மல்டிப்ளை ஃப்ளோட் வேல்யூ தானே நான் இது பண்ணுறேன். ஓ, ஆம்பிகுயஸ். ரெண்டும் கிட்டத்தட்ட, அதாவது இது ஏற்கனவே சொன்னேன்ல, ஃப்ளோட் வேல்யூ என்ன பண்ணும், இங்கேயும் ஸ்டோர் ஆக ட்ரை பண்ணும் இன்டீஜர்லையும். அதனால ஆம்பிகுயஸ் அப்படிங்கிற பேட்டர்லாம் வந்துட்டான். ரெண்டுமே சேமாக இருக்கிறனால நான் இப்போதைக்கு இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, நான் வந்து என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, எனக்கு அரேக்கு வேல்யூ பாஸ் பண்ணணும் இல்லையா? நீங்கள் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரியே கால் பண்ணுறேன் பாருங்க ஆர்குமெண்ட்டு. ஸோ அதனால தான் எனக்கு இந்த எரர் வரும். அரேக்கு நான் பாஸ் பண்ணணும். அரேவை கிரியேட் பண்ணியிருக்க மெத்தடுக்கு. அரேவை கிரியேட் பண்ணியிருக்க மெத்தடுக்கு எப்படி பாஸ் பண்ணலாம்? நியூ ஃப்ளோட் தானே, ஃப்ளோட்டு ஃபர்ஸ்ட் இந்த சிண்டெக்ஸை தனியாக எழுதிக்கலாம். ஏன்னா இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பண்ணுறேன்னா அப்புறம் பார்க்கலாம். என்ன பார்த்தா ஆப்ஜெக்ட் டாட் மல்டிப்ளை அப்படிங்கிற மெத்தடு, ரெண்டு மெத்தட் இருக்கும். எனக்கு ஃப்ளோட் வேணும். ஃப்ளோட்டுக்குள்ளே எனக்கு நியூ இன்ட்டு கிடையாது, ஃப்ளோட்
தென் இதுக்குள்ள 2 4 6 2 4 6 இன்டிஜர் தான், பட் நியரஸ்ட் மேட்சபிளை சூஸ் பண்ணிக்கும். போன வீடியோவில் சொன்னேன்ல, ஸோ அந்த கணக்கு அதுக்காக. இப்போ நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு 10 பிரிண்ட் ஆகணும். தென் இங்கே பார்த்தீங்கன்னா 2.0 4.0 6.0 அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. லாஜிக் புரியுதா? வாய்டை அட்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணால் எதுவுமே பிரிண்ட் ஆகாது. நீங்கள் வேணால் அதை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்லேசேஷன் பண்ணணும். எதுக்கு நம்ம பார்க்க வந்த டாப்பிக்கே என்னது, வேற வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸுக்கும் அரேவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறதான் கதை. ஸோ அதில் கால் பண்ணும்போது ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறது டைரெக்டாக இங்கே நீங்கள் பாஸ் பண்ணலாம் இந்த மாதிரி. இதே இது அரேவாக இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஓகே, ஃபிஃப்த்தில் வந்துச்சு. ஓகே, வேரியபிள் மெத்தட் ஓவர்லோடிங். இது ரெண்டும் எலிஜிபிள் தான், இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஓகேவா? இந்த ரெண்டு மெத்தடும் டிஸ்பிளே, இங்கே வந்து வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது, இங்கே சிங்கிள் ஆர்குமெண்ட் இருக்குது. ஸோ அதுக்கேற்றபடி சூஸ் பண்ணிக்குவோம். எதை சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை சூஸ் பண்ணுமா இதை சூஸ் பண்ணுமா. இப்போ ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்ணுறோம், ரெண்டுமே சூட்டபிள். எக்ஸாக்டாக எது மேட்ச் ஆகுதோ அதை தான் சூஸ் பண்ணணும். ஃபிக்ஸ்டு எரைட்டி மேட்சிங் இஸ் ப்ரிஃபர்டு ஓவர் வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ். வேரியபிள் எரைட்டினா தி நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் கேன் வேரி ஃப்ரம் ஒன் மெத்தட் டு கால் அனதர். அதனால தான் வேரியபிள் எரைட்டி. அதான் வேரியபிள் எரைட்டி. அதாவது உள்ளே பாஸ் பண்ணிட்டு இருக்க அந்த ஆர்குமெண்ட்ஸ் அதாவது வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒவ்வொரு மெத்தடுக்கும். இப்போ அடுத்த டவுட்டு அதான் இங்கே தான் வந்திருக்கணும். அதனால இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப மெத்தட் ஓவர்லோடிங் தேவையா அப்படிங்கிற டவுட் வந்திருக்கணும். மெத்தட் ஓவர்லோடிங்கில் வந்து ஜஸ்ட் நம்ம பார்த்தது வந்து எல்லாமே கிட்டத்தட்ட சேம் ஆப்ரேஷன் உள்ள மாதிரி பண்ணிட்டோம். உதாரணத்துக்கு எனக்கு இந்த இடத்துல நேம் வரலாம். ஓகேவா? ஸோ சேம் டேட்டா டைப் இருந்தால் மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்கிறப்ப உதாரணத்துக்கு இங்கே பார்த்தோம்னா இந்த டபுள் இன்ட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டீஜர் அந்த மாதிரி நிறைய இப்போ லாங் இன்ட்டு. ஸோ இந்த கேசஸில் நம்ம என்ன பண்ண முடியாது, வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ண முடியாது. இங்கே மெத்தட் ஓவர்லோடிங் தான் பண்ண முடியும் இல்லையா? ஒரு ஆர்குமெண்ட் லாங்கு, ஒரு ஆர்குமெண்ட் இன்ட்டு, இன்னொரு ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா அரே, இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்குல்ல. ஸோ அப்போ நம்மளால என்ன பண்ண முடியாது, மெத்தட் ஓவர்லோடிங் தான் யூஸ் பண்ணணும், வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதான் சொல்கிறோம், சேம் மெத்தட் நேம் டிஃப்ரெண்ட் பாராமீட்டர் லிஸ்ட் இஸ் சேம் மெத்தட் கேன் அக்செப்ட் வேரியபிள் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். இது டிஃப்ரெண்ட் டைப்பை ஹேண்டில் பண்ணும், இது சேம் டைப்பை தான் ஹேண்டில் பண்ணும். கம்பைலர் சூசஸ் த அப்ரோப்ரியேட் ஓவர்லோடு மெத்தட். இங்கேயும் ஒன் மெத்தட் ஹேண்டில்ஸ் டிஃப்ரெண்ட் கவுண்டை பொறுத்து சூஸ் பண்ணும். மெத்தட் ஓவர்லோடிங்க்கு எக்ஸாம்பிள் நம்ம இதுவரையும் எங்கேயாவது பார்த்து வந்திருக்கோம். அதாவது ஜாவால ப்ரீ டிஃபைன்டா மெத்தட் ஓவர்லோடிங் எங்கே பண்ணிட்டு வரோம். சரி, அதுக்கு இப்போ பார்த்துருக்கோமா இதுவரையும்? அப்படி ஏதாவது மெத்தட் ஓவர்லோடிங்க்கு பார்த்துருந்தா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுவரையும் நம்ம ஜாவா சின்டெக்ஸ் அடிச்சிருக்கோம்ல. அதாவது உதாரணத்துக்கு இப்போ இங்கே பாருங்க, சிஸ்டம் டாட் அவுட் பண்ணுறதுலாம் என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அடிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஜாவா கோட் அடிச்சிருக்கிறப்ப அங்கே நமக்கு ஏதாவது மெத்தட் ஓவர்லோடிங்கான மெத்தட் நம்ம ரீயூஸ் பண்ணிட்டே வந்திருக்கோமா அப்படின்னு கேட்குறேன். ஒன்றும் இல்லை, மறுபடியும் சிஸ்டம் டாட் அவுட் பண்ணுறதுலாம் யூஸ் பண்ணோம். இந்த இடத்துல 10 அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். அடுத்த தடவை நான் என்ன பண்ண சொல்கிறேன்னா எஸ்கே அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நல் அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். மெத்தட் நேம் சேமாக இருக்குது, நல்லுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்தது இல்லையா? வேற எங்கேயும் நல்லு வரானா? சரி, ஓகே, நல்லுக்கு கொடுத்துருக்காங்களா இல்லையா நம்ம அப்புறம் செக் பண்ணிக்கலாம். பிரிண்டரில் நல்லா அக்செப்ட் பண்ணுவானா? சரி, ஓகே, அது அப்புறம் பார்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இங்கே பாருங்கள், லிட்ரல் 10 அப்படிங்கிற லிட்ரலில் ஸ்டோர் பண்ணுது, இங்கே எஸ்கேவை ஸ்டோர் பண்ணுது, ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணுது, இங்கே இன்டீஜரை ஸ்டோர் பண்ணுது. ஸோ இப்போ பிரிண்டரில் என்னவா இருக்கும், மெத்தட் ஓவர்லோடிங் தானே. இப்போ உங்ககிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க, மெத்தட் ஓவர்லோடிங்னா என்னன்னு சொல்லிட்டீங்க, கிளியராக சொல்லியாச்சு. இன் ஜாவால மெத்தட் ஓவர்லோடிங்க்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான்னு வைங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படியே முடிச்சுட்டே இருப்பீங்க. ஸோ முடிச்சுட்டே இருக்கிறப்ப அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அப்போ இவங்க ரெகுலராக யூஸ் பண்ணுறதை பற்றின எந்த ஐடியாவும் இல்லை, ஐடியா இல்லாமல் தான் அவங்க இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பேட்டர்னுக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த பிரிண்டல் மெத்தடையே நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இதோடைய டிக்ளரேஷன் பாருங்கள். இங்கே ஒரு மெத்தடு ஸ்ட்ரிங்கை கால் பண்ணுது, ஓகேவா? அடுத்து மேலே இங்கே பாருங்கள், கேரக்டரை
நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம், ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடு பாருங்க, டபுளை நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தானே இது என்னது, மெத்தட் ஓவர்லோடிங். பிரிண்ட், பிரிண்டெல்என் இது எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏமா அதாவது பிரிண்ட்ங்கிறதுக்கும் பிரிண்டெல்னுக்கும் என்ன வித்தியாசம் தெரியும். பிரிண்ட்னா சேம் லைன், பிரிண்ட் எல்என்னா நெக்ஸ்ட் லைனுக்கு மூவ் ஆயிரும் பிரிண்ட் ஆகிட்டு. ஓகே, ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். எக்ஸாம்பிள் மெத்தட் ஓவர்லோடிங் பிரிண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணதான் வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸுக்கு. ரூல்ஸ் பாருங்க, ஒன்லி ஒன் வேர் ஆர்குமெண்ட்ஸ் தான் உள்ளே இருக்கும். இந்த மாதிரி 2 வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ்லாம் உள்ளே பாஸ் பண்ண முடியாது. மஸ்ட் பி லாஸ்ட் பராமீட்டராக இருக்கணும். 0 ஆர் மோர் வேல்ஸ் கேன் பி பாஸ்டு. ஓகே, இன்டர்வியூ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ்னா என்னது? இஸ் ஜாவா இஸ் வேர் ஆர்குமெண்ட்ஸ் இன்டர்னலி இன் அரே? எஸ். கேன் ஏ மெத்தட் ஹேவ் மோர் தென் ஒன் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா என்னது? சாரி, மோர் தென் ஒன் வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் நோ தான். வேர் சுட்டு வேர் ஆர்குமெண்ட்ஸ் பராமீட்டர் டு பி பிளேஸ்ட் அப்படின்னா லாஸ்ட் பராமீட்டரா பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இதுதான் வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ எதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து திஸ் கீவேர்டை பற்றி பேசலாம். ஓகே, தேங்க்யூ.